அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த தடைகள் இனி படிப்படியாக அகலும். உத்தியோகம், தொழிலில் நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். இருப்பினும் உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி கைகூடும். இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியானவர் சூரியன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு சேர்கிறார். அதோடு சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவிற்கு வரும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்கும். மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துகளுக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிமாற்றம் கிடைக்கும். மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் திருப்தி தரும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும்.
இக்காலத்தில் பெருமாள் லட்சுமி வழிபாடு நன்மைகளை உண்டாக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் வரலாம். கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெருகும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் 3 மற்றும் 6க்கு அதிபதியாக விளங்குபவர் குரு. இப்பொழுது இந்த 2 கிரகங்களும் தங்களது வீடுகளில் மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுகிறார்கள். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பயணங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்ப்பீர்கள். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது. ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மேலும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் கிரகநிலை சுகஸ்தானத்தில். சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில், சனி ரணருண ரோகஸ்தானத்தில், சுக்கிரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில், குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில், செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில், கேது என கிரகநிலைகள் உள்ளது. உங்களின் கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 5/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் இருக்கும். இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருப்பதாலும் உச்சமாக இருப்பதன் மூலம் மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும். செவ்வாய் சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். திடீர் செலவு உண்டாகும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருத்தல் மிக அவசியம். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சூரியன் சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் குருவும் சனியும் பார்க்கிறார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவி இடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உறவுகள் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவிரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். மனம் தளராது செயல்பாட்டால் வெற்றி நிச்சயம். சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மன அமைதி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகலாம். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள். எதிர்ப்பாளரால் காரிய அனுகூலம் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம்: துர்க்கை அம்மனை வழங்க காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்கவலையும் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. துலாம் ராசி அன்பர்களே,
மலர்களில் கூட மனக்கவலை தீர்க்கிறது என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். மலர்களிலும் பல மகத்துவங்கள் உள்ளன. தெய்வ வழிபாட்டிற்கென்று எண்ணற்ற மலர்கள் இருந்தாலும் அவைகளில் நம் எண்ணங்களை நிறைவேற்றும் மலர்களை தேர்ந்தெடுத்து பூஜை செய்தால் தெய்வத்தின் அருள் எளிதில் கிடைக்கும். மனோரஞ்சித மலரை வழிபாட்டிற்கு பயன்படுத்தினால் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும், மனக்கவலையும் தீரும், காரிய வெற்றி உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இதை மறக்காமல்